நாடளாவிய ரீதியில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பில் 493 பேர் கைது. பாடசாலையில் இடிந்து வீழ்ந்த கட்டடம். பெரேலிய ரயில் என்ஜின் பயணிக்கவில்லை. கிறிஸ்துமஸ் தினத்தன்று இங்கிலாந்தில் நேர்ந்த சோகம். நாடளாவிய ரீதியில் நேற்று வியாழக்கிழமை போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் அறிவுறுத்தலுக்கு அமைய போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பில் 29,539 பேர் பரிசோதிக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேகத்தின் பேரில் 493 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. 15 பேர் குற்றங்களுடன் தொடர்புடைய மற்றும் நேரடியாக அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பிடியாணைகளுக்கு அமைய 179 பேரும் திறந்த பிடியாணைகளுக்கு அமைய 88 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மது போதையில் வாகனம் செலுத்திய 322 பேரும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 36 பேரும் பிற போக்குவரத்து குற்றங்களுக்காக 4,414 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூதூர் மத்திய கல்லூரியின் வகுப்பறை கட்டடம் ஒன்று இடிந்து வீழ்ந்து சேதமாகியுள்ளது. குறித்த பாடசாலையில் உள்ள கட்டடங்கள் சுமார் 60 வருடங்கள் பழமையான கட்டடங்கள் எனவும் புதிய கட்டடம் கிடைக்குமாக இருந்தால் பழைய கட்டடங்களை உடைப்பதற்கு மத்திய அரசாங்கத்தினால் ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழைய கட்டடங்கள் ஆபத்து மிக்கதாக இருப்பதாக தெரிவித்து சில மாதங்களுக்கு முன்னால் மக்களால் பேரணி நடாத்தப்பட்டுள்ளது. நேற்று மாணவர்கள் இல்லாத வேளையில் கட்டடம் உடைந்துள்ளது. சுனாமியால் பெரேலிய பகுதியில் விபத்துக்குள்ளான புகையிரத இன்ஜின் இந்த முறை பெரேலிய விபத்தை நினைவு கூறும் வகையில் அடையாளபூர்வமாக பயணிக்கவில்லை. சுனாமியை நினைவு கூறும் வகையில் வேறு ஒரு இன்ஜினை பயன்படுத்தி சுனாமி ரயில் என அழைக்கப்படும் விபத்துக்குள்ளான ரயில் இன்று வெள்ளிக்கிழமை மாத்தறை வரை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. விபத்துக்குள்ளான என்ஜின் கடந்த பல வருடங்களாக தொடர்ச்சியாக இயக்கப்பட்ட நிலையில் அதில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இம்முறை அது இயக்கப்படவில்லை என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. கண்டி மாவட்ட செயலகத்தில் வெடிகுண்டு அச்சுறுத்தல் காரணமாக விசேட சோதனை நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. போலீசார் மற்றும் போலீஸ் விசேட அதிரடி படையினர் குறித்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டு இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. கண்டி மாவட்ட செயலகத்தில் குண்டு வைக்கப்பட்டிருப்பதாக பெயர் தெரியாத ஒருவரிடமிருந்து மின்னஞ்சல் ஊடாக தகவல் ஒன்று கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் அழகு சாதன பொருட்களை ஒழுங்குபடுத்துவதற்காக தயாரிக்கப்பட்டுள்ள புதிய சட்டமூலம் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பொதுமக்களின் கருத்துக்காக முன்வைக்கப்படும் என தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தலைவர் ஆனந்த விஜய விக்ரம தெரிவித்துள்ளார். தற்போது இந்த சட்டமூலம் சம்பந்தப்பட்ட தரப்பினரின் பார்வைக்கு வைக்கப்பட்டு அவர்களது கருத்துக்கள் மீளாய்வு செய்யப்பட்டு வருகின்றன. இந்த செயல்முறைகள் முடிவடைந்தவுடன் 2026 ஜனவரியில் பொதுமக்கள் தமது கருத்துக்களை தெரிவிக்க வாய்ப்பளிக்கப்படும். சமூக வலைத்தளங்கள் வாயிலாக விளம்பரப்படுத்தப்படும் நிறமூட்டும் அழகு சாதன பொருட்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக கொண்டுவரப்படும் பொருட்கள் எவ்வாறு கண்காணிக்கப்படும் என்பது குறித்து இப்போதே கூறுவது கடினம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தென்மேற்கு இங்கிலாந்தில் உள்ள கடற்கரை ஒன்றில் நேற்று கிறிஸ்துமஸ் தின நீச்சலுக்காக சென்ற குழு ஒன்று கடல் அலையில் அள்ளுண்டு காணாமல் போயுள்ளதாக டெவன் மற்றும் கார்ன்வால் போலீசார் தெரிவித்துள்ளனர். அள்ளுண்டு சென்ற பலர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று மருத்துவர்களால் பரிசோதிக்கப்பட்டனர். எனினும் காணாமல் போன 40 மற்றும் 60 வயதுடைய 2 ஆண்கள் இதுவரை மீட்கப்படவில்லை என்பதையும் போலீசார் உறுதிப்படுத்தினர். மேலும் காணாமல் போனவர்களை கண்டுபிடிப்பதற்கான விரிவான பணிகளை உயிர்காக்கும் பிரிவினர் உடன் இணைந்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.